என்ன ஒரு புள்ளிய மாலையை பிடிச்சிட்டு வர்றாங்க? என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணு கழுத்தில் மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முன்னால பெரிய சம்பவம் நடந்து போச்சு டாக்டர். அப்படி அவசரப்படுற மாப்பிள்ளை ஏன் உயிரோட விட்டீங்க? அவங்களுக்குள்ளே வெட்டி புதைக்க வேண்டியதானே? ஐயோ நான் இது பண்ணலீங்க. நீ யாரியா? நான் தாங்க மாப்பிள்ளை. சரியா, நீயே மாப்பிள்ளை இருந்தாலும் கல்யாணத்துக்கு மேல கை வச்சா உன்னை கொல்லத்தானே வேணும். ஐயோ அவசரப்பட்டு லூசுத்தரமா பேசாதீங்க சார். பொண்ண பாம்பு போட்டுருச்சு சார். பொண்ண பாம்பு போட்டுருச்சா? அது வரைக்கும் நீ என்னையா பண்ண? யாருக்குங்க தெரியும்? பெரிய பாம்பா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். மாலையில இருந்திருக்குங்க. அது பேரு பூநாகமா. பூநாகமா? ஆமா, எங்க கிடைச்சிச்சு அது? பொண்ணோட உதட்டலங்க. உதட்டல கிடைச்சிச்சா? ஏடா வாயில கிடைச்சிச்சு வச்சிட்டு பேசிட்டீங்களா? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க உள்ள. என்ன ட்ரீட்மென்ட் எடுக்கிறது? ஏதாவது செஞ்ச பொண்ணு ஏன் காப்பாத்துக்கிட்டா? டாக்டர் என் வருங்கால பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சைலன்ஸ் சைலன்ஸ். டிஸ்டர்ப் பண்ணாம ட்ரீட்மென்ட் எடுக்கணுங்க நீ. அப்பதானே கியூர் பண்ண முடியும். பாய் சார், அந்த பேஷண்ட் கொண்டாரு சார். சீக்கிரம் வா. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. காத்து விடுங்க. ஒதுங்கி நில்லு. கட்டாதயா. பாய், நான் ட்ரீட்மென்ட் பண்றப்ப என்ன யார் இழுத்துறா பாத்துக்கிறியா? சரி. குத்து மதிப்பா போந்துற வேண்டியதா. அப்பா, எவ்வளவு வருஷம்யா? ஏதோ பூநாகம்னாங்க லிட்டர் கணக்குல வருது. பாப்பா பாப்பா, எங்க கண்ணு முழிங்க டார்லிங். இங்க பாருங்க. இங்க ஆங்கில பாருங்க. ஆங்கில முடிச்சுக்கிட்டா உன் டாக்டர். எந்திரிமா, எந்திரி. அப்படி உள்ள இறங்க. வாங்க. பார்த்து மெல்ல. உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மாப்பிள, பொண்ணு பொழைச்சுக்கிச்சுப்பா. இனி இந்த பொண்ணோட உசுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நேரம் முடியிருக்குள்ள சீக்கிரம் கூட்டி போய் அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டி குடும்பத்தை படுறாயா. மாப்பிளைய கையோட கூட்டி போங்க. யார்? நானு. பின்ன நீதான். ஏயா தாலியே கட்டாம எத்தனை பேர் முன்னாடி நீ குடும்பம் நடத்துவ? தாலி கட்டி நான் தனியா போய் குடும்பம் நடத்துவா? குடும்பம் நடத்தனா? என்னையா சொல்ற? பின்ன உசுரை காப்பாத்துறேன்னு பாதி சொல்லி முடிச்சுட்டேன். நான்சென்ஸ். உன் டாக்டர் வந்து என்ன பத்தி பேசுற? நான் பண்ண ட்ரீட்மெண்டா? இது ட்ரீட்மெண்டாயா? யோ, வாயோட வாய் வச்சு உரின்னு உறிஞ்சி பாக்க மென்னு துப்புற மாதிரி பளிச்சு துப்பிட்டு இதை ட்ரீட்மெண்ட்டுக்கிறியா நீ? டபார், இதே மாதிரி என்ன கடிச்சிருந்தா இதே ட்ரீட்மெண்ட் பண்ணுவே நீ? டேய், மரியாதை. என்ன யார்கிட்ட வந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு எம்பிபிஎஸ் கிட்ட பேசுறேங்கற மறந்துறாடா. என்ன கற்பனை இது? வரம்பு மீறி. யோ டாக்டர், விஷத்தை இப்படித்தான் எடுப்பேன்னு முதல்லயே சொல்லி பர்மிஷன் வாங்க வேண்டாம். என் மாப்பிளைய பக்கத்துல வச்சுட்டு மாங்கன்னு 3 தடவை போச்சுச்சே. அப்ப நான் இல்லன்னா பரவாயில்லையா? யோ, உன் பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேயா? கட்ட மாட்டீங்களா? இனிமே உன் பொண்ணுக்கு இவன் தான் என் மாப்பிள்ளை. என்ன இப்படி முடிவெடுத்துட்டாங்க? ஒவ்வொரு கேஸையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே. நான் என்ன பண்ணுவேன்? மாமா கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஐயோ நிறுத்துங்க. ஏம்மா, ஏண்டி தங்க? கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. வா. ஐயோ முன்ன புண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது கல்யாணம் தானே. என் வாழ்க்கை துணைவியா ஒரு கப்பி பீஸ் தான் வரும்னு நினைச்சேன். ஆனா ஒரு ஆக்சிடென்டா இப்படி ஒரு பப்பி பீஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. So, God is great. அம்மா, என் ஒய்ஃபுக்கு ஒரு 10 முழம் குண்டு மல்லி கொடுங்க. எதுக்குங்க 10 முழம்? ஒரு முழம் போதும். நோ. We are new coupled marriage. ஐயோ மார்க்கெட்டுங்க. மார்க்கெட்டா? உன் புருஷன் பாடி கட்டா இருக்குமா நீ மார்க்கெட்டுக்கு பயப்படுற? இந்தாமா போய் 1000 பூ கடையை வாங்கி போ. எதுக்குங்க 1000? 100 ரூபாய் போதும். எவ்வளவு சிக்கன என் பொண்டாட்டி. என்ன ஏமா எது ரவுடி தொடுறான்? எங்க சித்தப்பா திடீர்னு செத்து போயிட்டாரு சார். வாங்க சார், வந்து பாருங்க சார். எங்க சித்தப்பா எப்படி செத்துக்கிறான்னு பாருங்க சார். எப்பமா செத்தாரு? அதான் சார், என் கூட பேசிக்கிட்டே வந்தாரு. மார்க்கெட்டுக்கு வந்து மளிகை சாமான் விலை கேட்டா மாரடைப்புல செத்து போயிட்டாரு. அப்ப மார்க்கெட்டுக்கு வந்தா மாரடைப்பு வருமா? என்ன சார் பண்றது? விக்கிற விலைவாசி அப்படி இருக்கு சார். ஐயோ, இப்ப என்னமா பண்றது? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா? ஏமா நான் ஏதாச்சும் உனக்கு வேண்டாம் சார், நான் போய் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் ஈரமா வைக்காம இந்த பணத்தை கொஞ்சம் பாத்துட்டு. நான் பாத்துக்கிறேன். அப்ப பத்திரமா பாத்துக்கிறேம்மா. பாத்தியா பத்துமா, மனுஷனுடைய வாழ்க்கைய பாத்தியா? நடக்கும் போது சாகுறான், நிக்கும் போது சாகுறான், தூங்கும் போது சாகுறான், தும்பும் போது சாகுறான். தரும தலை குனிஞ்சு அதர்மம் தலை விரிச்சு தாறுமாறா ஆடுதும்மா. ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை பறி கொடுத்துட்டு கத்தி கதறி அழுகிறான். இங்க இருக்க எவனாச்சும் ஒருத்தன் கண்ணால பாக்குறானா, காதால கேட்கிறான்.
இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையப்பா. ஏங்க நீங்க ஏங்க புணத்தை படுக்க போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியே அழறீங்க? உங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பத்மா, ஒரு மருத்துவருடைய மனைவிங்கிற பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா. ஆத்தி. என்னம்மா புணம் ஓடுது? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? ரொம்ப நன்றி சார். எங்கயா இங்க இருந்து என் போனோம்? அது எந்திரிச்சு ஓடிடுச்சுமா. ஓடிடுச்சா? போனோம் எப்படி ஓடும்? நெசமா ஓடுச்சுமா. வேணா என் பொண்டாட்டி கேளுங்க. ஆமா இப்பதான் எந்திரிச்சு ஓடுச்சு. யாருக்கிட்ட கதை விடுற? கதையா? மரியாதை என் பணத்தை கொடு. ஐயோ சத்தியமா ஓடுச்சுமா. நான் எப்படி ப்ரூஃப் பண்றது தெரியல. யோ, என்னைய நடக்குறீங்க? தெரியலையே. அவன் என்னென்னத்தையே திருடுறானா? இப்ப பணத்தையே திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? திருடனா? ஏய், ஆமாம்மா. புருஷன் செவுளு தனியா பிஞ்சுக்கிட்டு போயிடும். தனியாவா? ஓய், நான் யாரு தெரியும்ல? யாரு? பட்டம் பக்கம் பஜாரே என்ன பார்த்தா உஷாராயிடுண்டா. ஐயோ, உசிப்பியா? இது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? இந்த மாதிரிமா இந்த மாதிரி லோக்கல் வேடெல்லாம் என்கிட்ட பேசாத. நான் ஒரு டீசென்டான டாக்டர். டாக்டரா நீயா? ஆமா. அப்படி பாடு மாப்ளை. இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? ஒரு மனுஷன் செத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள கண்ணு கிட்னி ஹார்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத கொண்டு போய் வித்து காசாக்கிடலாம் தானே ஆட்டைய போட்டிருக்க நீ. இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனையோட பேசிட்டு நல்லா. ஒண்ணே பணத்தை கொடு, இல்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பணத்தை கொடு. ஏய், இந்த மாதிரி மெட்டலுக்கு பயப்பட டாக்டர் நான் இல்ல. அம்மா என்னடி பாக்குற? பேக் கொடு. என்னங்க குடுக்காத. அம்மா குடுத்துரு. மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு. டாக்டர் டாக்டர். மறுபடியும் சித்தப்பதுக்கு